2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், அதில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் சோதரன். 2 சாமுவேல் 11:2. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிக்கையின் மேல் உலாத்தை கொண்டிருந்தார். அவ்வளோதான். மீதி இருக்கு. நான் என்ன இன்டர்வியூ நம்ம சப்ஜெக்ட் அவ்வளோதான். ஒரு நாள் தாவீது அரண்மனை படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிக்கையிலே உலாவி கொண்டிருந்தார். நான் அதை போய் அங்கே படிக்கும்போது திடீர்னு 2-3-4 நாளுக்கு முன்னார படிக்கும்போது திடீர்னு ஒரு எண்ணம் யோசனை வந்து, இவ்வளோ தெளிவாக படுத்திருந்தார், சாயங்காலம் படுத்திருந்தார், எழும்பினார். அந்த உப்பரிக்கைனா நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டில் மேலே உள்ள மாடி, அதை மொட்டை மாடி போல் வச்சுங்க, அங்கே ஏன் உலாத்திட்டு இருந்தார், அங்கே உலாத்திட்டு இருந்தார், இவ்வளோ தெளிவாக ஏன் இதை என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்து, சரி தாவீது அங்கே ஒரு ஸ்ரீயை பார்த்தார், அழைத்தார்னு எழுதியிருக்கலாமே, அது மேட்ரு, அது சப்ஜெக்ட் அது தானே, ஏன் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு? ஏன்னா நான் தாவீதாக மாற போகிறதும் இல்லை, ராஜாவாக மாற போகிறதும் இல்லை, நான் ஒரு உப்பரிக்கையில் நான் லாந்த போகிறதும் இல்லை, இப்படி ஒரு காட்சியை காணும். இப்போ எல்லாம் என்ன பாத்ரூம் செயலாயிட்டு ஒன்றும் பார்க்க போகிறதும் இல்லை, நடக்க போகிறதும் இல்லை. இப்போ இவ்வளோ தெளிவாக இது ஏன் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு எனக்குள்ள ஒரு யோசனை. நம்ம எல்லோரும் வாசிக்கும் போது பல யோசனை வருமில்ல அப்படின்னு ஒரு யோசனை எனக்குள்ளே வந்து, அப்போ தான் எனக்கு அதை தொட்டு வந்த சில காரியங்களை இன்று உங்களுக்கு முன்னாடி சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இதை பார்த்த உடனே உப்பரிக்கையில் உலாவின தாவீது, அல்லேலூயா, வீட்டுக்குள்ளே உலாவுகிற ஒரு சூழ்நிலை, உப்பரிக்கையில் உலாவுகிற ஒரு சூழ்நிலை, இடையில புதிய ஏற்பாட்டுக்கு அது விழாத்தா மேல் வீட்டிலே உலாவுகிற ஒரு சூழ்நிலை அப்படின்னு இருக்கட்டும். உப்பரிக்கையிலே தாவீது உலாவினான். இன்று உப்பரிக்கையிலே உலாவுகிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? ஆமாம். பைக்கில் போயிட்டே இருப்போம்னு வச்சுங்களேன். இப்போ பையமெல்லாம் பைக்கில் போகிறோம்ல, பைக்கில் போயிட்டு இருக்கும்போதே உப்பரிக்கையில் உலாவுகிற அனுபவம் இருக்கா? புரியுதான்னு சொல்கிறது? ஐயாவுக்கு புரிஞ்சிச்சு. வீட்டில் உட்காந்து சில வேளை பைபிள் தான் திறந்துருக்கும், ஆனால் உப்பரிக்கையில் உலாவுகிற அனுபவங்கள் இருக்கா? சில அம்மா மாதிரிலாம் வீட்டில் சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒருவேளை அதை காணாது இதை காணாது, மிக்சி கிடையாதுங்க, எங்கள் அம்மா வீட்டில் அது உண்டு இது உண்டு, அப்படி ஒரு உப்பரிக்கையில் உள்ளாகிடுவாங்க. அம்மா வீட்டில் 3 மிக்சி இருக்குது, இங்கே ஒரு வெட்டுக்கத்தி கூட ஒரு கத்தி கூட சரியாக கிடையாது, உப்பரிக்கையிலே உள்ளாகிடுவாங்க. என்ன சொல்லுவாருன்னு புரியுதா? புரியலையா? அப்போ நமக்கு உப்பரிக்கையில் உலாவுகிற அனுபவம் உண்டு. நாம் எந்த உப்பரிக்கையில் உலாவுறோம்? எல்லாருக்கும் ஒரு உப்பரிக்கை உண்டு. எல்லாருக்கும் மேலே வானமும் இருக்குது, எல்லாருக்கும் மேலே வீட்டு கூரையும் இருக்குது, வச்சுக்கிடுவோம். நான் உலாவுகிற அந்த உப்பரிக்கை என்ன? குறிப்பாக 1-2 மட்டும் சொல்கிறேன். தானியேல் 9 அதிகாரம் 20லேருந்து ஒரு 23 வசனங்களை வாசித்தா தானியேலுடைய ஜெபம் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். இன்னும் தானியேலும் அவருடைய உபவாசம், அவருடைய ஜெபம் இவ்வளோ அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். தானியேல் 9:20லேருந்து 23 வாசிங்க. இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். போதும். அவர் என்ன செய்கிறாரு? அவர் அங்கே அவருக்கு அரண்மனையில் இருக்கிறார், பெரிய வீடாக இருக்கும் அவருக்கு. அங்கே இருந்து அவருடைய உப்பரிக்கையில் என்ன ஓடுறதுன்னா, அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் உலாவுகிற உப்பரிக்கை ஜெபம், அவர் உலாவுகிற உப்பரிக்கை உபவாசமும் ஜெபமும் அவர் உலாவுகிற உப்பரிக்கையாக இருந்தது. அது தேவனோடு அவரை தொடர்புபடுத்துகிறதாக இருந்தது. தாவீது எழும்பி அந்த உப்பரிக்கையிலே உலாவினார்.
அவருடைய கண்கள் அந்த உலகத்தை சுற்றி பார்த்தது. அப்போ சத்துரு தேவையில்லாத உலகத்தை பார்த்தா சத்துரு காட்டுவான். இவங்க உப்பரிக்க ஜபந்தான். வேலை முடிஞ்சுனா ஜபம், காரியம் முடிஞ்சுனா ஜபம். அந்த ஜபம் உபவாசம் என்ற உப்பரிக்கையில் உலாவுறவனாய் இந்த தானியேல் காணப்பட்டான். அல்லேலூயா. ஆகையினால் அவனுக்கு தேவனோடு உள்ள தொடர்பு அதிகமாக இருந்தது. அடுத்த வசனம் வாசிக்கப்படுது. அப்படியே நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். ரைட். காபிரியேல் எப்படி வந்தாரா? வேகமாய் பறந்து வந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாங்க. தூதன் பறந்து வந்தான் போதுமே, வேகமாய் பறந்து வந்தான். இவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? ஜெபத்திற்கு வேகமாய் பறந்து வருகிற தூதன், நம்முடைய வேண்டுதலுக்கு வேகமாய் பறந்து வருகிற கர்த்தர். அவனுடைய அவன் உலாவின உப்பரிக்கை ஜெபம், உபவாசம். அவன் எங்கே இருந்தாலும் அதுதான் அங்கே ஓடும். அவன் வேலை அரண்மனையில் வேலை இருக்கா, வேலையை கரெக்டாக செய்வான், அங்கே ஓடாது. வேலை முடிஞ்சா அங்கே பார்ட்டி இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். ராஜா அரண்மனை இல்லை, ஆனால் அவனுக்கு அதில் இது ராஜாங்க பார்ட்டி இல்லை உப்பரிக்க. இப்போ நம்ம ஆட்கள்லாம் ஒரு வாய்ப்பு வெளியே அப்படி கிடச்சுன்னா அதை சொல்லிடுவோம், ஐயோ எனக்கு அங்கே போகணும் இங்கே போகணும். கலெக்டர் கூப்பிட்ருக்காரு, என்ன இப்போ அவர் என்ன இது முதல் மந்திரி கூப்பிட்ருக்காரு, தலைவர் கூப்பிட்ருக்காரு. அது பெருசாக அங்கே போனால் ஒரு சும்மா கூப்பிட்ருக்கான், யாரா சொல்லியிருப்பான். அதை பெருசாக சொல்லி என்ன கூப்பிட்ருக்கான்னு சொல்லிட்டே போயிடுவோம் நாம். இவர் அப்படி இல்லைங்க, இவங்க அப்படி இல்லை. வேலையை கரெக்டாக செய்வாங்க, மீதி அவர் தேவனுடைய சமூகத்தில் இருப்பாங்க. அது அவங்களுடைய உப்பரிக்கையில் உலாவுவாங்க. இவங்களுடைய உப்பரிக்கை தான் ஜெபம், வேதம் வாசிப்பு, இது உபவாசம், அதுதான் உப்பரிப்பு. நம்முடைய உப்பரிக்கையில் என்ன நடந்துட்டுருக்கு? அல்லேலூயா. நம்முடைய உப்பரிக்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நாம் உப்பரிக்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் என்பது உலகத்திற்கு தெரியும். உப்பரிக்கையில் நாம் என்ன செய்கிறோம் என்பது யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது என்று நீங்கள் இருக்க வேண்டாம், இந்த ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா. மனுஷன் அடுத்தவனை பற்றி இல்லாததே சொல்லி அவன் பிரச்சனை பண்ணுவான், அவனை கேவலப்படுத்துவான். ஆண்டவர் உண்மையை கூட வெளிப்படுத்தி கேவலப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. அப்போ உப்பரிக்கையில் நாம் என்ன உலாவிக் கொண்டிருக்கிறோம்? மிக சிந்திக்க வேண்டிய பகுதி. உங்கள் வாழ்க்கையின் நினைவு பகுதிகளை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க? வீட்டில் இப்போ பிள்ளைகள் ஏதாவது ஒன்று சொன்னால், டேய் அச்சியாடா சும்மா சொல்லுவாங்கல்ல. ஒரு தேவையில்லாத ஒரு காரியம், அதை அங்கே வை, தொடாத. நான் என்ன சொன்னேன்? கூட்டு சொன்னல, கூட்டு சொல்லுவாங்க இல்லை. உப்பரிக்கையில் ஏதாவது இது பண்ணிட்டு இருந்தா யாருக்கா தெரியுமா? பிள்ளை பைபிள் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்போம். உப்பரிக்கையில் வேற ஓடிட்டுருக்கு. செல்லை இப்போ வாத்தியார் இப்போ பாடம் இல்லை, இப்போ செல் எடுக்கான்னு நினைக்கிறேன். செல்லை பாடம் படிச்சிருக்கான், நல்லா படிக்க 24 மணிக்கு நேரம் படிக்கான். முன்னே படிக்க மாட்டான். இந்த செல்லை பாடம் படிக்க சொன்ன வரும் 24 மணிக்கு நேரம் பாடம் தான் படிக்கான். உப்பரிக்கையில் உலாவுறது இருக்கிறது, செல்லு சொல்கிறது பாடம், உலாவுறது உப்பரிக்கை. யாருக்கும் தெரியாது, அவருக்கு தான் வெளிச்சம். அப்படியெல்லாம் இருக்கா? பிரியமான வாலிப பிள்ளைகளை விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், மிகுந்த ஜாக்கிரதையாக இருங்க, மிகுந்த ஜாக்கிரதையாக இருங்க. உலகத்தில் எதுவுமே சாஸ்வதம் கிடையாதுங்க. உலகத்தில் நீங்கள் நிச்சயம் நிரந்தரம் என்று சொல்லுகிற எதுவுமே நிரந்தரம் இல்லை. எல்லாம் உங்களை வஞ்சிக்கும். You will be cheated by everything in this world, no doubt. உங்களுக்காக ஒரு சின்ன துரும்பு காரியத்தை கூட உங்கள் நண்பர்கள் செய்ய மாட்டாங்க, உலகம் செய்யாது. ஆனால் தேவன் தம்முடைய குமாரனை உங்களுக்காக தந்தார். இயேசு தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக விட்டிருக்கிறார். நான் நிச்சயமாக நம்புவேன், இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜீவனை விடும்போது என்னுடைய முகத்தை அவர் கண்டிருப்பார் அப்படின்னு நினைப்பேன். நான் வேத ஆதாரம்லாம் உண்டோ இல்லை தெரியாது, எல்லாம் இருக்கும். உங்கள் ஒவ்வொருடைய முகத்தையும் கண்டிருப்பார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அந்நேரம் ஒன்று அவர் பார்த்துருப்பார் அவளோட. எல்லாரும் பரியாசம் பண்ணுறாங்க என்ன? அல்லேலூயா. எல்லாரும் காயப்படுத்தி பரியாசம் பண்ணுறான். எனக்காக பரிதாபப்படுறேன் யாராவது உண்டாங்க?
ஒரு முகமாக தேடி இருப்பாருங்க. நான் பிறக்கும் முன்னே அவர் அறிந்திருக்கிறாரே, அப்போ நம்ம வாழ்க்கையின் முடிவரை அவருக்கு தெரிந்திருக்குமே. இந்த நாள் கூட அவருடைய இறப்புக்கு சாட்சியாக, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக, நான் இருக்க மாட்டேனோ, நம்ம ஒருவர் இருக்க மாட்டோமோ என்று தேடுகிறார் என்பதில் சந்தேகமில்லை. நான் இதை நம்புகிறேன். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை இல்லைன்னா செயல்பட முடியாதுங்க, நிச்சயமாக சொல்கிறேன். இந்த நம்பிக்கை இல்லைன்னா கிறிஸ்துவனை நான் சொல்லி நான் இந்த உலகத்தில் வாழலாம். ஐ cannot live in Christ. உலகத்தில் வாழலாம், நான் கிறிஸ்துவன் சொல்லி கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் வாழ முடியாது. ஆழமாக சொல்கிறேன், ஞானமாக புரிஞ்சுங்க. அல்லேலூயா. ஆகவே அந்த தானியேல் ஜெபம், உபவாசம், அந்த உப்பரிக்கை, அதுதான் அவன் உலாவுற உப்பரிக்கை. சிலருக்கு உப்பரிக்கை என்னென்னா நண்பர்கிட்ட போயிடுறது. நண்பர், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் 4 காரியங்களை பேசி, ஏதோ பெரிய லீடர் மாதிரி, ஹீரோ மாதிரி பேசி, ஞானி மாதிரி பேசி, எல்லோரும் மாறி மாறி சொல்கிறத ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எல்லோரும் பேசுறது முட்டாள்தனம் தான் தெரியும். எங்கள் அனுபவத்தில் சொல்கிறேன், உங்களை சொல்லலை. ஆனால் ஒருவனும் சொல்ல மாட்டான் தப்புன்னு. ஏன்னா தப்புன்னு சொன்னால் அவனும் சொல்லுவான். இல்லை, அவங்க சொல்லுது அப்படியான்னு கேட்டு அப்ரிஷியேட் பண்ணிடுவாங்க. உப்பரிக்கை, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள உப்பரிக்கை என்ன? அல்லேலூயா. ஜெபமும் உபவாசமும் தானியோடைய வாழ்க்கையின் தானே உலாவுகிற உப்பரிக்கையாக இருந்தது. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. எஸ்தர் எடுத்துடுங்க. எஸ்தர்னு நம்ம அடிக்கடி பல சூழ்நிலை சொல்கிறோம்ல. அந்த எஸ்தரில் படிக்க வேண்டிய நிறைய விஷயம், நல்ல விஷயம் இருக்குங்க. எஸ்தர் அம்மா ஒரு தாய் இல்லாத பிள்ளை, தாப்பன் இல்லாத பிள்ளை, சித்தப்பட்ட வாழ்ந்துட்டுருக்கா, சித்தப்பா பெரியப்பான்னு தெரியல வாழ்ந்துட்டுருக்கா. அவ்வளோ பெரிய ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? தீனால் தேசத்தை சுற்றி பார்க்க போனாள். அவனுக்கு அப்பா உண்டு, அம்மா உண்டு, 11 சகோதரர் உண்டு, 12 உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் தேசத்தை சுற்றி பார்க்க போனாள். இவளுக்கு யாரும் இல்லை, ஆனால் எதையும் சுற்றி பார்க்க போகல. வீட்டில் இருந்தா. பெற்றோர்கள் சித்தப்பனுடைய சொற்கேட்டு வாழ்ந்தாள். அல்லேலூயா. அவன் அப்போ எந்த உப்பரிக்கையில் உலாவி இருப்பான்? அவனுக்கு எனக்கு ஒரு யோசனை. அவளுக்கு உப்பரிக்கைக்கு நிறைய நேரம் இருந்திருக்கும். ஏன்னா வீட்டில் யாரும் இல்லையே வேற. ஆனால் அவள் சித்தப்பனுக்கு சொல் கேட்டு வாழ்கிறான்னா, அவள் எந்த உப்பரிக்கையில் வாழ்ந்துருப்பான்னா, அன்றைக்குள்ள பிரமாணம் இருக்குல்ல, மோசையின் பிரமாணம், அந்த பிரமாணங்கள் தான் வாழ்ந்திருப்பான். பெற்றோருக்கு செவியோடு, பெற்றோருடைய கட்டளை மீறாத, இப்படி இரு, அந்த நியாயப்பிரமாணத்தின் அந்த உப்பரிக்கையில் அவள் நிச்சயமாக உலாவி இருப்பாள். ஆயினால்தான் சொற்கேட்டு நடந்தாள். அதில் இன்னொரு வருஷம் அழகாக வரும். அவள் சின்ன பிள்ளை மிருதகாயிட்டு எப்படி சொற்கேட்டு நடந்தாளோ, அதுபோல் ராணி ஆனவரும் அந்தந்த விஷயங்களில் மிருதகாய்க்கு சொற்கேட்டு நடத்திருக்கான். நம்ம ஸ்தானம் மாறிச்சுன்னா முடிஞ்சு போச்சே. ஆளை பார்த்தாலே தெரியாது இல்லையா? அங்கே உங்களை சொல்லலை, உலகத்தில் சொல்கிறேன். ஆளை பார்த்தாலும் தெரியாது. காலேஜ் முடிவு வர நீ தாண்டானா நான் தாண்டா, நீ ஒரு வித்தியாசமாக ஜாப் கிடச்சிட்டான். யாரு? ஓ, உப்பரிக்கைகள். அந்த ஸ்தானம் மாறினதும் அவருடைய உப்பரிக்கையின் சில காரியங்கள் மாறல. என் சித்தப்பா, என்னை வளர்த்த சித்தப்பா, என்னை வளர்த்தவர், அவருக்கு சொல்ல நான் கேட்டு நடந்தேன். இன்றைக்கும் அவருக்கு சொல்ல நான் கேட்குறேன். இதில் என்ன விஷயம் தெரியுமா? எஸ்தரை பற்றி மட்டும் ரொம்ப சொல் கேட்டு நடந்தா அப்படி இப்படி நான் சொல்லக்கூடாது. சித்தப்பன் கரெக்டாக வளர்த்திருக்காங்க, அதை நான் பேச மாட்டோம். சித்தப்பன் கரெக்டாக வளர்த்திருக்கான். நமக்கு அந்த ஏரியாவே தெரியாது. அல்லேலூயா. எத்தனை சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்கன்னு யாரை நினைக்கிறீங்களா எனக்கு தெரியல. அதுதான் உண்மைங்க. நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய மாட்டோம். மற்றவங்க எதை செய்யலையோ அதை சொல்லுவோங்க. அப்படி நம்ம திருப்திப்படுத்திடுறோம். பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் நடத்து. அப்பொழுது முதிர் வயதிலும் அதை கைவிட மாட்டாங்க.
பிள்ளைகளுக்கு தேவையானதை செய். பிள்ளை கேட்டதெல்லாம் விரும்புறதெல்லாம் செய்யாத. அல்லேலூயா. பிள்ளைகளை கரெக்டாக நடத்துவாங்க. இன்றைக்கு பொதுவான எங்கள் இடத்துலலாம் அப்படி கிடையாது. மோகன் கலெக்டர்னாலும் தாப்பன் வாழை உட்காரல அப்படி தான் சொல்லுவான். சார் வாங்க உட்காருங்கன்னு அப்போ சொல்ல மாட்டான் மோகனை. கலெக்டர் ஆகிட்டானோ அன்னைக்குள்ள நிலைமையை சொல்கிறேன். யார் வீட்டு நிலைமையில் எல்லார் வீட்டு நிலைமையும் நமக்கு அப்படியே பெரிய ஆளும் கிடையாது. கலெக்டர் ஆகிட்டாலும் அவன் வீட்டுக்கு வந்தால் மோகன் தாங்க. அவன் நாட்டுக்கு கலெக்டர், வீட்டுக்கு மோகன். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கே கலெக்டர் ஆக்கிறவங்க. சார் வாங்க, 4 பேர் கூட சேர்ந்து போனா மோகனை கூப்பிடணும்னா இன்னைக்கு தாப்பன் சொல்கிறான் கலெக்டர் சாரை கூப்பிடுங்க. புரியுதா? புரியலையா? மகனை கூப்பிடணும். அன்றைக்கு இளைஞ வான்னு சொல்லுவான். அப்பா பிள்ளைய ஒழுங்காக வளர்த்தின பொறுப்புள்ள அப்பா. இன்னைக்கு சொல்கிறான் கூட கிட்ட இது கலெக்டர் சாரை கூப்பிடுங்க. கூட உள்ள ஆள்கிட்ட இன்னொரு ஆள் நிற்கான்னு வச்சுங்க, கொஞ்சம் அவர் தள்ளி நிற்காரு. அப்போ பேர் சொல்லியும் கூப்பிட மாட்டான். கலெக்டர் சாரை கூப்பிடுங்கன்னு அடுத்தவட்ட சொல்கிறான். அதாங்க இன்னுக்குள்ள நிலைமை. அல்லேலூயா. பின்ன போதா குறைக்கு ஒரு வேலை வெட்டி கிடச்சிட்டா, உங்களை சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். நீங்கள் சில காரியங்களை புரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். வேலை வெட்டி கிடச்சிட்டா அவ்வளவுதான். இந்த ஊரில் என் மோனை போல யாரும் கிடையாதுங்க. கொஞ்சம் ஞானமாக புரிஞ்சுங்க, தப்பாக இருந்து விட்டுருங்க. எல்லாம் நான் சொல்ல எல்லோரும் சரியாக இருக்காது, சரியாக இருக்கணுங்க எடுத்துங்க, அவ்வளோதான். வேலை கிடச்சிட்டு நான் கேட்டிருக்கேன் சிலர்கிட்ட, பையன்கிட்ட சம்பளம் ஒன்று கட்டிக்கலாம். நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். அதெல்லாம் பார்த்துக்குவேன். நம்ம அதிலெல்லாம் திரடக்கூடாது. என்னடா இது, எல்லோரும் பிள்ளைகளுக்கு தான் புத்தி கட்டு போகணும்னு சொல்லுவாங்க. இது பெற்றோருக்கு புத்தி கட்டு போச்சுங்க. பெற்று வளர்த்து படித்தாளாக்கி வேலைக்கு விட்ட போது சம்பளம் என்னன்னு கேட்க மாட்டாங்க, என்ன செய்யான்னு கேட்க மாட்டாங்க. எப்படிங்க பிள்ளைகள் உருப்படுவாங்க? அதனால் ஒரு ஆளை நம்ம ஊழிய அனுபவத்தில் கண்டேன். ஆம்பளை சிங்கம். அவர் இப்போ இங்கே இல்லை, அதான் பார்த்து இங்கே இருக்க வேண்டாம் போயிட்டாரா தெரியல. அந்த குடும்பத்துக்கு 2 ஆம்பளை பிள்ளைகள் உண்டு. அதில் ஒருத்தன் வந்து மெடிக்கல் சைடில் ஒன்று படித்தான், இன்னொருத்தன் வந்து இன்ஜினியரிங் படித்து போனான். இது ஒரு 10 வருஷம் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அவனுக்கு சம்பளம் முதல்ல ஒரு கம்பெனியில் கிடச்சிது. 35 ரூபா 37 ரூபா சொன்னார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு வேண்டிய நீ வச்சுக்கிடணும், எனக்கு மாதம் 19,000 ரூபா அனுப்பிடணும். எனக்கு மாதம் எவ்வளோ அனுப்பணும் சொல்ல மாட்டீங்களே? உண்மைங்க, 19,000 ரூபா எனக்கு அனுப்பிடணும் வீட்டுக்கு. மீதியில் உள்ள நீ செலவு போக சேமித்து வச்சுக்கணும். மெட்ராஸில் இருந்தாங்க. அது ஆம்பளைங்க. ஆம்பளை யாரும் செய்யலைன்னா செய்யுங்க. பிள்ளைகளுக்கு காரியங்களை கேளுங்க. சம்பளம் என்னன்னு கேளுங்க, என்ன சேர்த்து வைக்கான்னு கேளுங்க. கல்யாணம் வரை கரெக்டாக கேளுங்க. அல்ல காசை வாங்கி அவனும் பேங்கில் போட்டு வைங்க. சில சூழ்நிலைக்கு சொல்கிறேன். சிலவங்க ஒரு மூட்டை வாங்கி அடுத்த மூட்டை, அந்த மாதிரி கோமளி திறனில் செய்யாதுங்க. அடுத்து முக்கியமான காரியம் என்னென்னா, அவங்களுடைய ஃபைனான்ஸ் டீலிங்ஸை மானிட்டர் பண்ணுங்க. என்ன பண்ணுறான், எது பண்ணுறான், பேங்க் அக்கௌண்ட் அதை பாருங்கள். ஒரு 2.5 லட்சம் ரூபா எடுத்துருக்கா, எதுக்குன்னு கேளுங்க. எனக்கு இது சித்தப்பனுக்கு மோகம் கேட்டான், யார்கிட்ட கேட்டில் கொடுத்தேன், போய் வாங்கிட்டு வா, செய்யுங்க. பணத்தில் நீங்கள் லூஸ் ஆகிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை பாவத்துக்கு நீங்கள் அவிழ்த்து விடுறீங்கன்னு அர்த்தங்க. நல்லா புரிஞ்சுடுங்க. அதனால் கிசுமித்தனம் பண்ணணும் அப்படி சொல்லலை. செய்ய வேண்டியதை பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட கேட்டு செய்யுங்க. என் ஃப்ரெண்டு கொடுத்தேன், எனக்கு இது பக்கத்து வீட்டில் கேட்டாங்க, அந்த கதையில் அப்பாட்ட கேட்டு கொடு, அம்மாட்ட கேட்டு செய், அப்பாட்ட கேட்டு செய். சம்பளம் வாங்கினா முதல்ல அப்பாட்ட கொடு, அம்மாட்ட கொடு. சம்பளம் வாங்கி அப்படியே பொண்டாட்டி கொடுத்தீங்கன்னா வர பொண்டாட்டி மொட்டை அடிச்சிருவா எல்லாத்தையும். சொல்லி சரியாக புரிஞ்சிடுங்க. நீங்கள் சரியெல்லாம் புரியாதுங்க. பொண்டாட்டி தான் கொடுக்கணும், அது வேறு விஷயம் இருக்குன்னு சொல்லுவேன். பொதுவாக சொல்கிறேன் நான், ஜாக்கிரதையாக இருங்க, பெற்றோர் ஜாக்கிரதையாக இருங்க. ஃபைனான்ஸில் கண்ட்ரோல் பண்ணுங்கள். அவங்க செய்கிறாங்க, ஏதாவது செய்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா கேளுங்க, என்ன செய்வான்னு கேட்டு நீங்கள் வளர்த்துங்க. இல்லைன்னா பிள்ளைகள் அவங்க கண்ட்ரோல்ட்டு போயிடுவாங்க. பிள்ளைகள் உங்கள் கண்ட்ரோல்ட்டு போக மாட்டாங்க, நீங்களே பிள்ளைகளை என்ன வெளியே விட்டுருவீங்க.
பயம் போயிடும். பெற்றோர்களோட வேலை என்ன? பிள்ளைகளுக்கு பணிவிட செய்வதா? கிடையாதுங்க. பிள்ளைகள் தான் பெற்றோருக்கு பணிவிட செய்யணும். அதில் லூயா. அவங்க இது பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் அட்டெண்டராக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் தான் பெற்றோருக்கு பணிவிட செய்யணும். காலம் மாறலாங்க, ஆனால் காரியங்கள் மாறாது, கர்த்தருடைய நியமங்கள் மாறாது. இல்லை இந்த காலத்தில் எல்லாம் ஒத்து வராங்க. அது அவரே சொல்வார், பாச சொல்வார், அவருக்கு என்ன தெரியும்? அது நியாயம்தான், தப்பு கிடையாது. இந்த காலம் எல்லாம் அது அந்த காலம். சூரியன் கிழக்க உதிச்சு மேற்க அடிக்கிறது அந்த காலங்க. இப்போ பாருங்க, மேற்கில் உதிக்குது சூரியன், இடைக்கிட வராமல் இருக்குது. அந்த காலம் அப்படி தான், இடைக்கிட சூரியன் வராது. அப்படியா இருக்குது? மனுஷனை தவிர பாக்கி எல்லாமே சரியாக தான் இருக்குங்க. கெட்டு போனது இது புத்தியை கொடுத்த மனுஷன் மட்டும்தான். அவருடைய வருகையின் காலம் ரொம்ப சமீபம், ரொம்ப சமீபம். அதனால தான் நான் இதெல்லாம் பேசுகிறேன். ஜாக்கிரதை, நீங்கள் உங்களுடைய ஆத்மங்களை காத்துக்கொள்ளுங்க, குடும்பத்தை காத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அடுத்து இவன் வாசி சொல்கிறது சரிதான். என்னென்னா ரொம்ப நல்ல பக்தி விருத்தியாக இருக்க குடும்பங்களுக்கு சரிதான். ஆவிக்குரிய குடும்பங்களுக்கு நம்மளாம் கொஞ்சம் மெல்ல நிற்காதுல்ல, நமக்கு ஒத்து வராதில்ல. நம்ம இன்னும் ஞானம் எடுக்கலை, அபிஷேகம் பெறலை, நமக்கு சரிப்பட்டு வராதில்ல அப்படின்னு சிலவன் நினைக்கலாம். அவங்க இந்த அப்போஸ்தலர் 10ஆம் இடத்துக்குவாங்க. அங்கே ஒரு ஐயா இருக்கார். யார்? கொர்நேலியு. அவர் ரோமன், வித்தியாசமான ஆள். அவரே என்ன செய்தாரா, கிட்ட விடாமல் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் உலாவுனது ஜெபம், அவருக்கு அந்த எனது உப்பரிக்கை அது ஜெபம். அவர் யூதர் கிடையாது, இயேசுவை ரொம்ப தெரியாது. ஆனாலும் ஒரு தெய்வீக உணர்வுள்ள மனிதனாக அவர் காணப்பட்டார். அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்ன? தேவன் சுத்த இருதயம் உள்ளவருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நான் உனக்கு என்ன வெளிப்படுத்த மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டார். அவர் இரவும் பகலாய் தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவனாக இருந்தான் கொர்நேலியு. அதனால் நான் இன்னும் ஒழுங்காக ஜர்சிக்கு போகிறேன். எந்த அனுபவமாக இருக்கட்டுங்க, யூ கேன் ரீச் அவர் காட். நீங்கள் தேவனை சேர முடியும். ஆண்டவர் ஆள் பார்த்துங்க வாங்கவான்னு சொல்லலை, யாராகிலும் உண்டால் பார்க்குறாருங்க. யார் நீங்கள் நான் தேவனை விட்டு தூரமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களை தான் நிச்சயமாக தேடுறாரு. நான் சத்தியமாக சொல்லுவேன். யார் ரொம்ப கெட்டு போயிட்டு நினைக்கிறீங்களோ உங்களை தான் நிச்சயமாக தேடுறாருங்க, சந்தேகம் கிடையாது. பைபிள் அப்படி தான் சொல்லுதுங்க. நீதிமான அல்ல, பாவிகளை ரட்சிக்க உலகத்தில் கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. அவர் தாங்க ஆண்டவர், அவர் தாங்க ஆண்டவர், அவர் தான் தெய்வம், மற்றெல்லாம் மனுஷன். நீதிமான அப்படி இப்படி நிற்கிறவன் மனுஷங்க, நீதிமான்களை அல்ல. நீதிமான் எல்லாரும் நீதிமான் ஆக்கும்படி வந்தார். அந்த வார்த்தையில் வித்தியாசம் இருக்கு கொஞ்சம், அதை போலக்கல்ல. ஆனால் நீதிமான்களை அல்ல, நீங்கள் நினைக்கிற நீதிமான்களை அல்ல, பாவிகளையே நான் ரட்சிக்க வந்தேன். அல்லேலூயா. அதை நினச்சி பாருங்க. இந்த வார்த்தையின்படி இல்லைன்னா நம்மெல்லாம் இன்றைக்கி எங்கே இருப்போங்க? நீங்களாம் இருப்பீங்க, ஒருவேளை நான் இருக்க மாட்டேன். அல்லேலூயா. அந்த கொர்நேலியுடைய அந்த இது உப்பரிக்கை ஜெபம், தான தர்மம். அன்னையுடைய உப்பரிக்கை எவனை ஏமாற்றலாம், எவனை கொள்ளடிக்கலாம், எங்கே பிடுங்கலாம் வைக்கலாம். கொர்நேலிக்கு நீ ஒரு அந்த உப்பரிக்கை தான தர்மம் எவனுக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கலாம், என்ன செய்யலாம், தேவை உள்ளவன் யார் இருக்கா, உப்பரிக்கை. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, நம்ம 1 சாமுவேல் 18ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 18 அந்தக்குள்ள சூழ்நிலையை வச்சு அவங்க ஒரு பாட்டு படித்தாங்க. என்ன பாட்டுனா, தாவீது சவுலுக்கு 1000 தாவீதுக்கு அவ்வளோதான். போச்சடா, விஷயமே முடிஞ்சு போச்சு, விஷயமே முடிஞ்சு போச்சு. 18ஆம் அதிகாரம் 8லேருந்து 10 வாசிங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சலடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். அந்நாள் முதற்கொண்டு காய்மகாரமாய் பார்த்தான். அந்நாள் முதற்கொண்டு அவன் தாவீதின் மேல் ஒரு பொறாமை, காய்மகாரம் அந்த உப்பரிக்கையிலே உலாவிக் கொண்டிருந்தான். புரியுதா? அல்லேலூயா.